ஓம் ஸ்ரீ ஒற்றை கொம்பன்தாள் என் சிறமேல் போற்றி. ஓம் ஸ்ரீ அருணகிரி கர்லே கந்த கடவுள் தான் என் சிறமேல் போற்றி. ஓம் ஸ்ரீ மாதாபிதா குரு தெய்வம் தாள் என் சிறமேல் போற்றி. ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பேச்சராகவே கேதவே நமக. வாய்மை நூல்கள் வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இறைவனுடைய நிலை, இறைவன் ஏன் இப்படி இருக்கிறார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயம். கட்டிய கந்தலை புதிதென்று விற்பர், கணக்கில் தொகையை ஒட்டியே எழுதுவர், வட்டி லாபங்கள் என்று ஒன்றுக்கு 100 வாங்கும் அந்த வணிகர் கஞ்சிய நம்மீசன் திகம்பரனே அப்படின்னு பாடல் சொல்லுது. அப்போ வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆள்ல அவளுடைய நுட்பம், தொழில்நுட்பம் அங்கே சொல்லப்படுது. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ஒரு பொருளை 1 ரூபாய்க்கு நமக்கு ரொம்ப டெட் சீப்பாக கொடுத்துட்டாலே அப்படின்ட்டு. அது தவறு. 10 ரூபா பொருள் 1 ரூபாய்க்கு கொடுத்தா அது நம்முடைய லாபத்துக்காக இல்லை, அவளுடைய லாபத்துக்காக. அந்த பொருள் 10 பைசாவுக்கு வாங்கப்பட்டதாக இருக்கும். அது நுட்பமாக ஆய்வு பண்ணி பார்த்தா அதுங்கேயும் லாபம் இல்லாமல் இல்லை. இப்போ மகாவிஷ்ணு அவரை நம்ம பார்த்தோம்னா ஆடை அலங்காரம், பட்டு பீதாம்பரம், ஒரே எந்த அளவுக்கு ஆடம்பரங்களோடு இருப்பாரோ அந்த அளவுக்கு இருப்பார். ஆனால் ஈசன் அப்படி இருக்க மாட்டார். புலித்தோல், ரொம்ப சிம்பிள், நாகாவரணம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது. ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இந்த பாடல். கட்டிய கந்தலை புதிதென்று விற்பர். பெரிய நிறுவனங்கள் நடத்தி பெரிய வியாபாரி, பட்டு வஸ்திரம் வியாபாரி, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாள். அவெல்லாம் டெய்லி ஒரு பட்டு உடுத்துவாள். ஒரு நாளில் அது அழுக்காயிராது. அடுத்த நாள் அடுத்த பட்டு அங்கே ஒரு ரேக் இருக்கும், அந்த வரிசையில் அப்படியே வச்சுருவாங்க. எது அப்படியே கட்டினது அப்படியே ஒரு நாள் கட்டிட்டாலே அதுக்கு பேர் கந்தல் தான், அதுக்கு பேர் பாடலாக தான் சொல்லுது. அது அப்புறம் கடைசியில் விற்பனைக்கு வந்துடும். அது மாதிரி அதான் கட்டிய கந்தலை புதிதென்று விற்ப, கணக்கில் தொகையை ஒட்டியே எழுதுவேன். அக்கௌண்ட்லாம் வச்சுக்கிட்டோம்னா அவள்கிட்ட, வியாபாரம் பண்ணுறவாள்கிட்ட அக்கௌண்ட் வச்சுக்கிட்டாலே அது 5 வட்டியெல்லாம் சேர்ந்துடும். அதில் நமக்கு தெரியாது. அது நீங்கள் கொடுக்குறப்ப கொடுங்க, கொடுக்குறப்ப கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதான் கணக்கில் தொகையை ஒட்டியே எழுதுவேன், வட்டி லாபங்கள் என்று ஒன்றுக்கு 100 இருக்கும். வட்டி லாபம் இல்லாமல் எந்த பொருளுமே சீப்பாக தரமாட்டாங்க. அப்படி தந்தாங்கன்னா உங்கள்கிட்ட வேறு ஏதோ எதிர்பார்ப்போடு செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் அறிஞ்சு நடந்துக்கிட்டு நீங்கள் வாழ்வியலை செம்மப்படுத்துங்க. ஈசனே அதை விரும்பலை. அந்த மாதிரி போய் வியாபாரத்தன்மை இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம போய் ஆடம்பரமாக எதுவும் வாங்க வேண்டியதில்லைன்ட்டு அவரே புலித்தோலுக்கு வந்துட்டார். அதான் பாடலோட தாத்பரியம். நாகாவரணம், புலித்தோல், அவ்வளோதான். இப்போ தந்திர யுக்திகள் ஜெயிக்காது அப்படிங்கிறதான் பாடலோட தாத்பரியம். அப்போ இறைவன் ஏன் சிம்பிளாக இருக்கிறாருன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு அதிக பொருள் செலவை பண்ண வேணாம், இதுவே போதும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாத்பரியம். அடுத்து ஆப்த வாக்கியம் சுருதி என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நாற்றிசையின் புகழ்மிக்க நாயன் தன்னை மணந்திடுவாள்ன்றது. அதிவீரகுரு உச்சம்பர அதுவே மனையாயின் தெரிவீரவன் மேல்மையுடன் திகழாய் அரசாழ்வாள், குறியாயிர நகர்தனை குடைக்கீழ் அரசாழ்வாள், வறிய முனை தானே அது அறியும் குணமுடையாள் அப்படின்னு பாடல் சொல்லுது.